இத்தனை நாளும் உங்க அப்பனை மனசாட்சி இல்லாத மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவன் மனுஷனே கிடையாது. நியாயத்தை பத்தி எழுதி சட்ட ரீதியா அவனுக்கு தண்டனை வாங்கி தரலாம்னு ஆசைப்பட்டேன். இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். வர்றேன். போலீஸ்னால முடியாத காரியத்துக்கு ஒரு நாடு மிலிட்டரி தாம நம்பி இருக்கு. மதிப்புக்குரிய நண்பரோட மனைவி இறந்த சோகத்துல நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். Cheers. இது சோகத்துல தான் சொல்றேன். நான் வக்கீலா இருந்தப்பவும் சரி, மந்திரி பதவியில இருந்தப்பவும் சரி, பதவியில் இல்லாத இப்பவும் சரி, நான் எது சொன்னாலும் மறுக்காம செய்யக்கூடிய ஒரே போலீஸ் நண்பர் அவருக்கு. அப்படி அவளோடவும் சரி, எங்களுக்கு பிறந்த 2 தருதலைகளோடவும் சரி, கேரக்டர் வைஸா என்னால ஒத்து போகவே முடியல. ஒத்து வரலன்னா ஒழிச்சு கட்டுங்க. தானா போனது நல்லது நினைச்சுக்குங்க. உங்க பொண்ணு மேட்டரை எடுத்துங்க. என்ன பத்தி பத்திரிக்கையில கண்ணா பின்னான்னு எழுதுறா. ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு தலையங்க எழுதுறா. எழுதலாமா? என்ன பொறுத்தளவுல உங்க பொண்ணு ஒரு 5-6 வருஷம் உள்ள இருந்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் உங்க வீட்டுல புகுந்து கலாட்டா பண்ணதா கேஸே பதிவு பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? கோர்ட்ல இருந்து சம்மனே போயிருக்குமே. கூட இருந்து தூண்டி விட்டதா பிரிகேடர் மேலேயும் சேர்த்துல கேஸ் எழுத்து விட்டுருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? முன்னாள் மாண்புமிகுதான் எனக்காக ஆஜராக போறாரு. அப்படியா? வணக்கம். நல்லா இருக்கீங்க? ஒரு மரத்துக்கல்ல குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. துக்கம் விசாரிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு போன நண்பரு கொள்ளி வச்ச கையோட திரும்பிட்டு சொன்னாங்க. துக்கம் அதிகமான எங்கெல்லாம் போவீங்கன்னு விசாரிச்சேன். இங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. அதான் விசாரிச்சுட்டு போறான்னு வந்து கையை நீட்டுங்க பாப்போம். எதுக்கு? துக்கத்தோட இருக்குதா? என் இடத்துல வந்து அதிக நேரம் பேசுற ஒரே ஆள் நீதான். இந்த ரிட்டையர் ஆயிட்டாலும் இப்படிதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. ஐ டோன்ட் லைக். இத்தனை நாளா நான் உன்னை வெறும் முரடன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உன்னோட ஒரிஜினல் கலரே தெரியும். ஆமா, இவங்களோட சேர்ந்துட்டு எங்க மேல கேஸ் போட்டு கூண்டுல ஏத்தலாம்னு பார்த்தே இல்ல. அதுக்கு முன்னாடி உன்னையே எங்களோட சேர்த்து அதே கூண்டுல ஏத்தி காட்டுறேன். பிரிகேடியர், இத சொல்லிட்டு போறதுக்காக வாடா இங்க வந்து. இந்த பயமுறுத்தலுக்கு எல்லாம் பயந்து எனக்கு பழக்கம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாது? எப்படா என்ன கூண்டுல ஏத்துற? வெயிட் அண்ட் see. தட்டி கடிச்சு மிச்சி போன 20 வருஷம் 40 வருஷமா தெரியும்டா. சாவுக்கு காரணமா இருந்தது மட்டும் இல்லாம உன்னை கட்டிக்கு போறவளை கற்பழிச்சு கூட உட்காந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. என்னங்கடா இது? சாவுக்கு அனுதாப குட்டமா போடுறீங்க. குட்டம் மாநில மாநாடே நடத்துறீங்க போல இருக்கு. இதெல்லாம் செய்யறதா இருந்தா உங்க வீட்டுல போய் வச்சுங்க. என் இடத்துல வச்சுட்டாதீங்க. ரொம்ப கவலையா இருந்ததுன்னா கல்லு குடிங்க. ஏகப்பட்ட கல்லு இருக்கு. கல்லு குடிச்சா கவலை போயிடும். கமான். அப்ப நாச்சுன்னு பாக்குறேன். போயா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இலக்கணம் பார்த்துட்டா. தேங்க்யூ வெரி மச். நோ மென்ஷன். Easy, easy, my friend. அவனை கொல்லாம விட மாட்டேன். கவலைப்படாத. இந்த கம்பை உபயோகப்படுத்துறதுல என் டெக்னிக்கே தனி. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் தொப்புல இருந்து ரத்தம் கசி அப்புறம் செத்து போயிடுவான். இவன் சாகிறதுக்குள்ள நம்ம கிளப்ல போய் சீட்டான். இவன் சாவுக்கு நாம காரணம் இல்லைங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஒன் செக். என்ன குளிக்க போறியா குதிக்க போறியா? இது அவனுக்கு, இந்த உனக்கு மீதி. எங்க என் காலை காணா? ஐயப்பா. என்னாச்சு அங்கிள்? அடி தூள் பண்ணிட்டியா? தண்ட சோறுங்க வெளுத்து கட்டிட்டேன். நீ போய் பானை கூட்டிட்டு B3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விசாரணை கமிஷனுக்கு நான் போய் ஏற்பாடு பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அங்கிள். See you. அந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிருந்தேன், இந்நேரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பேன். கை கட்டு வாய் கட்டாம போயிடுச்சு.
மாட்டிடுறேன், சீக்கிரம் மாட்டு. கமிஷனர் கூண்டுல ஏத்துறோம். நாம சாகர் துருதி ஸ்டேஷன்ல போய் செத்தத்தை கமிஷனர் மாட்டோம். வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கிறேன். ஆமா, கடைசி எப்ப லஞ்சம் வாங்குனீங்க? அது முந்தானத்து ராத்திரி 4 லட்சம் வாங்கினா. இன்ஸ்பெக்டர் சார், இங்க வாங்க. என்ன வேணும்? இவரே 4 லட்சம் வாங்கினா போறாரு. ஆமா, முந்தானத்து ராத்திரி நீங்க ஏதாவது சார் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுறீங்களே? ஓ, ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டுற? போடுங்க சார். ஏற்கனவே மழை விட்டு விட்டு போயிது, இவன் மேல தகராறு. எங்கிட்ட முதல்ல போயா. எஸ் சார். ஓ, ஒன் டைம். Go. Get up. Get up. Go. சோடா. சார், இன்ஸ்பெக்டர் ஜெரம் ஸ்பீக்கிங். உங்க ஃப்ரெண்ட் பிரிகேடியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே சம்பந்தம் இல்லாம போலீஸ்காரங்கிட்ட கலாட்டா பண்ணார். வேற வழி இல்லாம நான் தான் சார் லாக்கப்ல தள்ளியிருக்கேன். என்னாச்சு சார்? யாரும் பார்த்து போலீஸ் வாங்க பாருங்க. ஒரு கை கொடுங்களேன். ரூம் பூரா ரத்தக்கரை நல்லா மாட்டிக்கிட்டோம். தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அக்கா.